guys, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போன வீடியோவில் இது ரெண்டும் எப்படி பண்ணியிருந்தோன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு மீதி இருக்க கிளாத்தில் என்ன பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு நார்மலான சார்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு ட்ராயிங் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ கிளாத் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. இப்போது இதில் வந்துட்டு ஒரு பேர்ட் வரைய போகிறேன், பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதில் நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்வீட்டி பேர்ட் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இது நான் வந்துட்டு இந்த கிளாத் யூஸ் பண்ணி இன்றைக்கி இந்த எப்படி ரொம்ப ஈஸியாக ஒரு சாஃப்ட் டாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த ஃபுல் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எந்த மாதிரியான பேர்ட் இல்லை எந்த மாதிரியான ஒரு டாயாக இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த டாய் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் வந்து பேப்பர் கட்டிங் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் 2 இருக்கும்ல, ஜிப்போடு சேர்த்து ஃப்ரண்ட் பார்ட் 2 இருக்கும். ஸோ அதில் தான் வந்துட்டு இந்த 2 பார்ட்டும் சேர்த்து இந்த டாய் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இதுலேருந்து கால் வரையும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்படியே நம்ம எப்படி ட்ரா பண்ணுமோ அது அப்படியே ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் வந்து கால் வரையும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா கால் கையில் வந்துட்டு நம்ம ஆரஞ்சு கலரில் கொடுக்க போகிறேன். அதனால் நம்மளுக்கு எல்லோ கலர் எது வரையும் வேணுமோ நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம 1 இன்ச் வந்து எக்ஸஸாக விட்டு நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச் மட்டும் ஃபுல்லாகவே. ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ 2 கிளாத்லேயும் நான் வந்து பேஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம செகண்டாக ட்ரா பண்ணோம் இல்லையா லைன், அது வரையும் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ ஸ்டிச்சிங் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், ஃபர்ஸ்ட் லைனில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு நான் அதை வந்து ஃபுல்லாக சைடு ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க போகிறேன். இது வந்து கால் நம்ம எப்படி நம்ம ட்ரா பண்ணமோ அதே மாதிரி இதில் கிளாத்தில் ட்ரா பண்ணிவிட்டு அதையும் அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் நான் வந்துட்டு அந்த சைஸ் ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு கால் வந்து வேறு கலரில் இருக்கணும் அப்படின்னுக்கோசரம். ஸோ இதையும் நம்ம வந்து அதோட பார்ட் நம்ம வந்து அதை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே நான் வந்து இதுக்கும் வந்துட்டு 1 இன்ச் எக்ஸஸாக நீங்கள் வந்து விட்டு தான் நம்ம கட் பண்ணும். ஏன்னா ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு கிளாத் வேணும். ஸோ அதனால் ரெண்டுமே நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து சைடு ஃபுல்லாகவே கட் பண்ணிடணும் சின்ன சின்னதாக. நம்ம டர்ன் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் கிளாத்து. நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடணும். ஃபுல் சைஸுமே நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுறோம் ஸ்டிச்சஸ் வரையும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதில் 2 பார்ட் இருக்குது இல்லையா, மேலே ஒன்று கீழே ஒன்று. ஸோ அதே மாதிரி ஒரு லெக் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேலே பார்ட் அண்ட் கீழே பார்ட் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதே நம்ம வந்துட்டு தனித்தனியாக நம்ம பண்ணுவோம், கை கால் தனியாக, அது ரொம்ப டிலே ஆகும். இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த இதை. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரே ஒரு சைடு மட்டும் நீங்கள் விட்டுடணும், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு உள்ள சாஃப்ட் கிளாத் ஏதாவது நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி நான் பஞ்சு எடுத்துக்கிறேன். கிட்ட பஞ்சு இருந்திருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை வேஸ்ட்டு கிளாத் இருந்தால் கூட நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டுமே தான் யூஸ் பண்ணுவேன், கிளாத் அண்ட் பஞ்சு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே நிறையா உள்ளே இன்சர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் பெருசாக தெரியும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்னதான ஒரு கிளாத் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு இதை ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரெயிட்டாக நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்டிச் போட்டுட்டா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். நம்ம வந்து இந்த டாய்க்கு மவுத் மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடணும். சும்மா சைடு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க.
கிளாத் எடுத்துகிட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு போதா பண்ண போகிறேன். ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இது இப்போ இந்த மாதிரி லுக் கிடைக்கும். இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது நேராக இப்படி ஒரு நாட் போட போகிறேன். இது வந்து பார்க்க போ மாதிரி இருக்கும். நம்ம அந்த டாய்க்கு நடுவில் போ வைக்க போகிறேன். ஸோ இதை நான் வந்து ஒன்று விட்டு ஒன்று தையல் போடுவாங்க. ஸோ ஓட்டு தையல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுட்டு அந்த ஃபுல்லாகவே டைட்டாக கட் பண்ணி த்ரெட் போட்டு நீங்கள் இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. ஸோ போ ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பூ செய்கிறது. இதை வந்து நெக்குக்கு நடுவில் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கை செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணி நம்ம எப்படி கால் பண்ணமோ அதே மாதிரி கையும் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே பஞ்ச் இன்சர்ட் பண்ண போகிறேன். சேம் நம்ம காலுக்கு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கைக்கு பண்ண போகிறோம். ஸோ நான் கைக்கு ஆரஞ்சு தான் கொடுக்க போகிறேன். சில பேர் எல்லோ கூட கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன 2 வேலைன்னா, காலும் கையும் மட்டும் தனியாக நம்ம வந்து கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட். சீக்கிரம் இந்த டாய் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கால் எப்படி பண்ணமோ அதே மாதிரி கையும் மேலே வச்சு இந்த மாதிரி ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி உள்ளே பஞ்ச் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கண்ணு தான் பண்ண போகிறோம். ஸோ கண்ணோடக்கு இப்போதைக்கு என்கிட்ட ரியலாக பிளாஸ்டிக்லலாம் விற்கும். அந்த மாதிரி என்கிட்ட இல்லை. ஸோ நார்மலாக ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன். கண் அழகாக வரைவோம் இல்லையா, அதே மாதிரி வரைஞ்சி ஸ்டிச் பண்ணிடுறேன். 2 கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கால் கை எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் நான் கண்ணும் எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்படி பண்ணும்போது. இதே மாதிரி சைடு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டு டர்ன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம கால் கை என்ன பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ அதில் வந்து பஞ்சு இன்சர்ட் பண்ணோம். நம்ம இதில் வந்து கிளாத்தோ பஞ்சோ உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதையும் நான் வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே விட்டு திருப்பிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான, ரொம்ப வித்தின் மினிட்ஸில் நம்ம வந்து இது செஞ்சிடலாம். ஸோ என்கிட்ட மறுபடியும் இதுக்கு வந்துட்டு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஒயிட் கிளாத்தில் ப்ளூ வித் பிளாக். ஸோ கண் எப்படி இருக்குமோ ரியல் அதே மாதிரி நான் பண்ண போகிறேன். என்கிட்ட ரியல் கண் இல்லை. ஸோ நம்மளாம் மேக் பண்ணிடலாம் இல்லையா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ப்ளூ இந்த காம்பினேஷனில் கண்ணும் வரைஞ்சாச்சு. ரெடி. இப்போ பார்க்க ரியல் ஐ மாதிரியே இருக்கும். இதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஒயிட் த்ரெட் வச்சு இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ மேலெல்லாம் பிளாக் கொடுத்துட்றோம். ஆல்மோஸ்ட் ரெடி. ட்விட்டி பேர்ட் ரெடி. என்னோடய ஃபேவரட் டாய் கூட இது தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த டாய் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நார்மல் கிளாத்தோ இல்லை இந்த மாதிரி வேஸ்ட்டு ஸ்வெட்டரு இல்லை ஃபர் கிளாத் இந்த மாதிரி வெளியே வாங்கி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ மீதி இருக்கிற கிளாத்தில் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.